வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, எலெக்ஷன் கமிஷன் தமிழக வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக சில அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் அப்டேட் என்னன்னா, எஸ்ஐஆர் பணிகள் நடந்துச்சுல, கிட்டத்தட்ட 97 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுச்சு எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு பிறகு. அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினாங்க. இது மாதிரி இந்த படிவத்தில், இந்த பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா எவிடன்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுடைய பேரை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் முன்னாடி 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டுச்சா, இப்போ குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 70லேருந்து 80 லட்சம் பேர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கு. 20 லட்சம் பேர் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். தமிழகத்துடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 5,67 லட்சம் பேர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதில் பெண் வாக்காளர்கள் 2,89 லட்சமா, ஆண் வாக்காளர்கள் 2,77 லட்சம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7,617 பேர், சீனியர் சிட்டிசன் 81 வயசுலேருந்து 85 வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள் எவ்வளவுனா 4 லட்சம் பேர் இருக்காங்களாம். 18-19 முதன்முறையாக ஓட்டு போடுறவங்க 18 வயசு 19 வயசு அந்த கேட்டகரியில் 12,50,000 பேர் இருக்காங்க அப்படின்னும், 20 வயசுலேருந்து 29 வயது கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் இந்த புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது முதல் செய்தி. இப்போ தாவேக்காரங்க பார்த்தீங்கன்னா, அப்பா 18-19, அதாவது முதல் முறை ஓட்டு போகிறவங்களுடைய எண்ணிக்கை 12.5 லட்சம். இதில் 80%லேருந்து 90% விஜய்க்கு தான் வரும் அப்படின்னும், 20லேருந்து 29 வயதுக்குட்பட்டவர்களில் 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, இதில் 80% விஜய்க்கு தான் வரும், விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்க பதிவுகள் போட்டுக்கு இருக்காங்க. 20லேருந்து 29 வயதுக்குட்பட்டவர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு விஜயுடைய ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமூக வலைதளத்தில் பல நடிகர்களுடைய ஃபேன்ஸை திட்டி எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்காங்க. சிவகார்த்திகேயனை திட்டுறது, இப்போ பராசக்தி படம் இஷ்யூ வந்துச்சுல, சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர காண்டில் இருக்காங்க விஜய் மேலே. விஜய் ஃபேன்ஸ்னாலேயே விஜய்க்கு கெட்ட பேர். ரஜினி ஃபேன்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம், அவங்க அவ்வளவு கடுப்பு. அஜித் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, இப்படி படத்துக்காக தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களை கடுப்பாக்கி வச்சுருக்காங்க விஜய் ரசிகர்கள். அதனால் இவங்க சொல்கிற மாதிரி 20லேருந்து 29 வயதுக்குட்பட்டவர்களில் 1 கோடி வாக்காளர்கள் அப்படியே விஜய் பக்கம் கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு சண்டையை இழுத்து வச்சுருக்காங்க, ஊர் வம்பை இழுத்து வச்சுருக்காங்க விஜய் ஃபாலோவர்ஸு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் எலெக்ஷன் கமிஷன் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸு நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் சாதாரண விஷயமா? நேற்று என்ன சொன்னேன்னா, ஜென் இசட் தலைமுறை தான் இன்ஸ்டாகிராமை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இளைஞர்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இளைஞர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் மோடிக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்கட்சிகள் ஜென் இசட் தலைமுறையை போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு தூண்டி விட்டுக்கு இருக்காங்க. ஆனால் ஜென் இசட் தலைமுறை மோடி பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அண்ணாமலை அவர்களும் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸு இன்ஸ்டாகிராமில் மோடிக்கு கிடைச்சது பற்றி பதிவு போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதர்ஸ் ஸ்பெண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ட்ரையிங் டு கிராக் த அல்காரிதம். அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டசின்ட் கிராக் இட், ஹீ இஸ் த அல்காரிதம், ஹீ டிஃபைன்ஸ் த வேர்ல்டு ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 மில்லியன் ஃபாலோவர்ஸுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை. உடனே பிரகாஷ்ராஜ் இருக்கார்ல, எனி யூஸ், இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா, த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. கிண்டல் பண்ணுறாராமா, கேள்வி கேட்டிருக்காரு. அதுவும் யார்கிட்ட? அண்ணாமலை கிட்ட. சும்மா விடுவாரா? அண்ணாமலை இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு, அது இந்திய அளவில் வைரலாக இருக்குது. கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் பார்வையாளர்கள் அந்த பதிவுக்கு வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்காக லைக்ஸ் குவிந்து வருது. அப்படி அண்ணாமலை பிரகாஷ்ராஜுக்கு என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு? சிம்பிளாக, மறுநாள் ஜெலுசில் அண்ணனுக்கு பார்சல் அப்படிங்கிற துணியில் பதிவு போட்டிருக்காரு. ஜெலுசிலும் மறுநாளும் எரிச்சலுக்கு, அதாவது எரிச்சல் தாங்க முடியலடி மாலா, ஃபேனை 12ஆம் நம்பரில் வெய்யி அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல, அது மாதிரி இருக்கும் போல் உங்களுக்கு. அதனால் மறுநாள் ஜெலுசில் பார்சல் அப்படிங்கிற துணியில் அண்ணாமலை பதிவு போட இந்திய அளவில் அண்ணாமலையுடைய பதிவு ட்ரெண்ட் ஆகிருக்கு. அடுத்து, ஜிம்பாப்வே இந்தியா இடையேயான கிரிக்கெட் போட்டி நடந்துச்சுல, அதில் இந்தியா கிட்டத்தட்ட 250 ரன் அடிச்சிருந்தாங்க. ஜிம்பாப்வே 120-130 ரன்னுக்குள்ளே ஜிம்பாப்வேவை அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அடி அடிக்கிறாங்க. பிரைன் பென்னட் அப்படிங்கிறவரெலாம் அவருக்கு ஐபிஎல்ல சான்ஸ் கொடுக்கலாம்,
அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான பிளேயராக இருக்கார் பிரைன் பென்னட் அப்படிங்கிறவர், ஜிம்பாவே பிளேயரு. இதில் விஷயம் என்னென்னா, நம்மளுடைய அபிஷேக் சர்மா இருக்கார்ல, அவர் இந்த T20 டோர்னமெண்ட் எந்த போட்டியும் ஒழுங்காக விளையாடலை. நேற்று சென்னையில் தான் இந்தியா ஜிம்பாவே மேட்ச்சு நடந்திருக்கு. மேட்சுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா எங்கே போயிருக்காருன்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு. அந்த புகைப்படம் செம ட்ரெண்டிங்கு. நேற்று போட்டியில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அபிஷேக் சர்மா. மருந்தீஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு மேட்ச்சில் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு எல்லாரும் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. வேற லெவல். இந்த பதிவு செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜிம்பாவேவோட அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு இனி யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவே ஓட விட்டானுங்க. ஆஸ்திரேலியாவே ஜெயிச்சிருக்காங்க ஜிம்பாவேவுடைய பிளேயிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் அவங்க நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.